Taste the Daily. மதுரையில் SDTU தொழிற்சங்கத்தின் மதுரை மண்டலம் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற உழைப்பாளர் உரிமை மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அவர், மக்கள் விரோத சட்டங்களை துணிவுடன் எதிர்க்கும் தலைவராக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இருப்பதாக தெரிவித்தார். திமுக தேர்தலுக்கு முன்பு பாஜகவை எதிர்ப்பதும் தேர்தலுக்கு பிறகு பாஜகவை ஆதரிப்பதுமாக இருப்பதாக குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுகவினருக்கு மடியில் கனம் இருக்கிறது, அதனால் வழியில் பயம் இருக்கிறது என தெரிவித்தார். வரும் 8ஆம் தேதி அதிமுக சார்பில் மாநில அளவில் திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட இருப்பதை குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தோள் கொடுக்கும் தோழா எங்களுக்கு கரம் கொடுங்கள், 2026 மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்தார். அவருடைய எண்ணங்கள் தேர்தலுக்கு முன்பாக ஒன்று இருக்கிறது, தேர்தலுக்கு முன்பாக ஒன்று இருக்கு. நேற்று வரை பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது போல் காட்டிக் கொண்டிருந்த மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, இன்றைக்கு தேர்தல் முடிந்த கையோடு சூட்டோடு சூட்டாக உடனடியாக உள்துறை அமைச்சரை அழைத்து இங்கே அவங்களுடைய தந்தையாருக்கு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி, யார் வேறுண்டாலும் நடத்தலாம். திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் அதன் தோழமை கட்சிகளை கூட்டு அழைத்து வந்து நடத்தியிருக்கலாம், நடத்தவில்லை. ஆக அவர்களுக்கு மடியிலே கனம் இருக்கிறது, எனவே அவர்களுக்கு பயம் இருக்கிறது என்பது தெரிகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக ஒன்றிய அவைத் தலைவர் தனசாமி தலைமையில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான OS மணியன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கிய நிலையில் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஒன்றிய செயலாளர்கள் வேதையன், செல்வராஜ், முன்னாள் அமைச்சர் ஜீவானந்தம், கழக செய்தி தொடர்பாளர் காசிநாத் பாரதி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்ராஜ், மாவட்ட இணைச் செயலாளர் மீனா, செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு, மாவட்ட மாணவர் பிரிவு இணைச் செயலாளர் நீலமேகம், மாவட்ட மருத்துவரணி செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட மருத்துவரணி இணைச் செயலாளர் அலைமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய OS மணியன், திமுக மன்னராட்சி போல் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் உறுப்பினராக இருக்கிறோம் என்பதே ஒரு பெருமிதம், மிகப்பெரிய கௌரவம். தலையிலிருந்து நடக்கலாம், எவனுக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துணிந்து போகலாம். இன்னைக்கு திமுக அப்படியா இருக்கு? குடும்ப கட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு குடியாட்சி, ஒரு மன்னராட்சியை போல ஒரு ஆட்சி நடக்குது.